இரண்டாம் உலகப் போர் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது ஹிட்லரும் அவன் பண்ண மிக கொடுமையான செயல்கள் தான். ஆனா அதையும் தாண்டி ஆசியாவில் மிகப்பெரிய ஒரு கொடுமையான செயல் நடந்திருக்கு. ஜப்பான் இரண்டாம் உலகப் போர்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜப்பான்ல இருக்கிற இராணுவ மருத்துவரான ஷிரோ இஷி அப்படிங்கிறவன் சைனாவில் மஞ்சூரி அப்படிங்கிற இடத்துல ஒரு ஆய்வகத்தை திறக்கிறான். இந்த ஆய்வகத்தை பொறுத்தவரையுமே வெளி உலகத்துக்கு இங்க மரக்கட்டைகளை வெட்டுறாங்க, தண்ணியை சுத்திகரிக்கிறாங்க அப்படிங்கிற முறையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க நடந்ததே வேற. சைனா, கொரியா, ரஷ்யா இங்கிருந்து கொண்டு வரப்படக்கூடிய கைதிகளை இவங்க உள்ளுறுப்புகளை எந்தவித மயக்க ஊசியுமே செலுத்தாம எடுத்து ஆய்வுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. மயக்க ஊசி செலுத்தாம எடுத்ததுக்கு காரணம், மயக்க ஊசி செலுத்தினா இந்த ஆய்வு முடிவுகள் மாறுபடும் அப்படிங்கிறதுனால தான். பிளேக் நோய் தாக்கிய நுண்ணுயிரிகளில் பீங்கான் குண்டுகளில் நிரப்பி அதை சீன கிராமங்கள் மீது வீசி பல்வேறு நோய்களை உண்டாக்கி பல்லாயிரக்கணக்கான மக்களை கொண்டிருக்காங்க. இவங்க இதை இரும்பு குண்டுகளில் நிரப்பாத காரணம், இரும்பு குண்டுகளோட வெப்பத்தினால இந்த கிருமிகள் இறந்துடும் அப்படிங்கிறனால இந்த செயல்முறையை அவங்க செஞ்சுருந்துருக்காங்க. பிளேக்கு, காலரா இப்படி பல்வேறு கிருமிகளை ஊசி மூலியமா செலுத்தி அது மக்களுக்கு எந்த அளவு பாதிப்பை உண்டாக்குது அப்படிங்கிற ஆய்வுகளையும் செஞ்சிருந்திருக்காங்க. மனிதர்களை மிக கடுமையான குளிரில் நிற்க வச்சு அவங்களோட கை கால்கள் உரையிற வரைக்கும், எப்படின்னா சுத்தியில வச்சு நம்ம கண்ணாடியை தட்டினா எப்படி சத்தம் கேட்குமோ அந்த அளவுக்கு வர வச்சு அதுக்கப்புறம் அதை சுடுதண்ணியில் வச்சு சதைகள் உருகி உழுகிற வரைக்குமே இவங்க ஆய்வுகளை பண்ணி பார்த்துருக்காங்க. இதுல குழந்தைகள் முதல் கர்ப்பிணி பெண்கள் வரைக்குமே அடங்கி இருந்திருக்காங்க. இப்படி பண்ண இந்த ஷிரோ இஷிக்கு என்ன தண்டனை கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஆமாம், அது உண்மைதான். அமெரிக்கா கிட்ட ஜப்பான் சரணடைஞ்சதுக்கு அப்புறமா நீ இந்த ஆய்வு முடிவுகளை வெளியே சொல்லாம இரு, உன்னைய நாங்கள் இந்த தண்டனையிலேருந்து விடுவிக்கிறோம் அப்படின்னு அமெரிக்கா ஷிரோ இஷிகிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அமெரிக்கா இந்த செயலை செஞ்சதுக்கு காரணம் ரஷ்யாவுக்கு இந்த ஆய்வு முடிவுகள் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். கடைசியா 67 வயசு வரைக்குமே எந்த தண்டனையுமே அனுபவிக்காம இந்த ஷிரோ இஷி இறந்துட்டான்.